மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் பெரிய ஷாக்காக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு ஷாக்கெல்லாம் இல்லை. என்னோட தலைவர் இதை பண்ணுவாருங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஒரு நாளில் இப்படிலாம் ரவுண்ட் அடிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக அவருக்கு பரஸ்பரம் எல்லா தலைவர் மேலேயுமே ஒரு மரியாதை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியும். என்ன தம்பி இவ்வளோ தூரம் நம்மளை போட்டு செய்ன்னு செஞ்சாங்க, இன்றைக்கி வீடு தேடி போய் நம்ம தலைவர் போய் இப்படி சந்திக்கிறாரு, கேட்டால் அரசியல் மாண்புங்கிறாங்க, என்ன இது, எதுக்காண்டி இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது கிட்டத்தட்ட சட்ட ஒழுங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓரளவு இந்த விஷயம் சரி செய்யும். இதுக்கும் சட்ட ஒழுங்குக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாளமாக பார்க்க போகிறோம். சரிப்பா, வரிசையாக பார்த்துட்டே வந்தார். எடப்பாடி பழனிசாமி ஏன் பார்க்காம விட்டார்? ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரனை பார்க்கலன்னு நினைக்கிறேன், எடப்பாடி பழனிசாமியை பார்க்கல, இன்னும் ஒரு சில தலைவர்லாம் பார்க்காம இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஏன் சட்ட ஒழுங்கு நான் சேர்த்து பேசுகிறேன் அப்படிங்கிறத வீடியோ ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். இந்த வெற்றி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது. முன்னாள் முதலமைச்சராக இருந்த திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி தோற்று போயிட்டு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அவர் ஒரு அசம்பிளிக்கே அவரால் வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. இது திமுக காரங்களை நிறையா வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி வேறு, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வேறு. இதுவும் திமுக தொண்டர்களை சோர்வடைய வச்சிருக்கு. அதிமுக சைடு பார்த்தீங்கன்னா கட்சி ரெண்டா உடையிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. அந்த ரெண்டா உடையிறதுக்கு காரணம் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு டாக்கு போயிட்டு இருக்கு. இவருக்கு ஆதரவு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிராகவே தொடர்ச்சி அரசியல் செய்த நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் 8% கீழேருந்து 4% கீழே போயிடுச்சு. இந்த மாதிரி தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய எல்லா வரலாறும் இன்னைக்கு மாற்றி எழுதப்பட்டிருக்கு. திமுக அதிமுக எதிர்கட்சியா இருந்து அரசியல் பண்ணாங்க. இன்னைக்கு திமுக அதிமுக ரெண்டு பேருமே எதிர்கட்சி வரிசையில் போய் உட்கார்ந்துருக்காங்க. தாவேகா அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு. இப்படி எல்லா விதமான வரலாறும் தலைகீழ எழுதப்பட்டதுனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் ரொம்ப தீவிரமாக பேசுகிறாங்க, அரசியல் தீவிரமாக செயல்படக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே ஒரு விதமான கொந்தளிப்பில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ போயிட்டு நம்ம எல்லா தலைவருமே ஒரு மாண்பு அடிப்படையில் போய் சந்திச்சோம்னா, தலைவர்கள் ஒன்றிணைந்தாங்கன்னா தொண்டர்கள் ஒன்றிணைந்துருவாங்க அப்படிங்கிறது எழுதப்படாத விதியாக இருக்குது. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் போய் நம்ம தலைவர் சந்திக்கும் போது ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பு நம்ம அத்தனை பேருக்கும் கிடைக்குதா? இந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்காண்டி தான் முதலமைச்சராகவும் தலைவராகவும் மனிதராகவும் பல்வேறு விதமான ரோல் அவருக்கு இருக்கு. இந்த ரோல் அத்தனையிலுமே இந்த விஷயத்தை நம்ம செஞ்சா இது சரியானதா இருக்கும், இந்த சமுதாயத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்டா இருக்கு. இப்போ ரெண்டாவது, வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நிறைய பேசியிருக்கோம்ல, நிறைய சொல்லியிருக்கோம்ல. 1967 1977 பேசியிருக்கோம்ல, அது உண்மைக்குமே திரும்புது அப்படிங்கிறது தேர்தலுக்காண்டி மட்டும் சொல்லலை. அந்த வரலாற்றை 1967 பாருங்கள், அண்ணா அவர்கள் ஒரு பக்கம் காமராஜர் அவர்கள் ரெண்டு பேரும் எதிர் இடத்துல இருந்து அரசியல் பண்ணவங்க. ரெண்டு பேரும் எப்படி பக்கத்தில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன். இப்படி தாங்க இருந்துச்சு அரசியல். அதுக்கப்புறம் ஒரு ஈகோ மாற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமான சண்டைகள் போக ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக சொல்ல போனால் கருணாநிதி அவர்கள் அரசியலுக்கு அப்புறம் அவர் ஜெயலலிதா அம்மையார் யாராவது ஒருத்தங்க போயிட்டு திமுகவை சந்திச்சாங்கன்னா கட்சி விட்டு நீக்குவாங்க, இந்த பக்கம் போய் அந்த பக்கத்தை சந்திச்சாங்கன்னா கட்சி விட்டு நீக்குவாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே போர்ப்படை மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாண்பு கடைபிடிக்கிற ஒரு பக்கத்துக்கு வர ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவர் யார் இறந்து போனாலும் போய் முதல்ல போய் பார்த்துருவாருங்க. அவரை பற்றி எனக்கு 1008 விமர்சனம் அவர் மேலே இருந்தாலும், ஒரு இறப்பு அப்படிங்கிறப்ப அவர் போய் முன்னாடி நிற்பார். இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி பேசிடுவார். இந்த மாதிரி ஒரு மாண்பு, அதாவது தன்னுடைய அப்பா பண்ண தப்பை அந்த தப்பு பண்ணக்கூடாது, மாண்பை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக கடைபிடிச்சிட்டே வந்தாங்க. இப்போ நம்ம தலைவர் விஜய் அவர்கள் எல்லாரை விடவும் ஒருபடி மேலே போயிட்டார் மாண்பை கடைபிடிக்கிறதுல. ஏன் தெரியுமா? வெற்றி பெற்ற பிறகு இப்படி போய் வீடு போய் ஏறி சந்திக்கிறது அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது தமிழக அரசியல் களத்தில். ஏதோ ஒரு நிகழ்வுக்கு இவங்க போவாங்க, அல்லது ஃப்ளைட்டில் போகும்போது பரஸ்பரம் சந்திப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். நேரடியாக உங்களை சந்திக்கிறதுக்காண்டியே உங்கள் வீட்டுக்கு நான் வரேன் அப்படிங்கிற அரசியல் இது வரைக்கும் செய்யப்படுது கிடையாது அப்படிங்கிறது என்னோட அப்சர்வேஷனாக இருக்குது. அதுக்கும் நம்ம தலைவருக்கு மட்டும் இங்கே எல்லா கிரெடிட்டும் கொடுக்கக்கூடாது. ஆப்போசிட்டில் இருந்த தலைவர்களும் தலைவரை வரவேற்ற விதம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். ஒரு முதலமைச்சருக்கு உரித்தான மரியாதையை கொடுத்து எல்லா தலைவரும் வரவேற்றாங்க. ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அசம்பிளியில் சரியாக பார்க்கல, வணக்கம் சொல்லலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நம்ம முன்னாடி வச்சா, அவர் வீட்டுக்கு வெளியே நின்று தெளிவி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை உள்ள கூட்டு உள்ள கூட்டு போகும்போது முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையை பிடிச்சி அழைத்து உள்ள கூட்டு போயிட்டு பரஸ்பரம் உட்கார்ந்து ரெண்டு பேரும் சால்வை போட்டுக்கிட்டாங்க, பூக்கொத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் புத்தகம் பரிசாக கொடுத்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு நல்ல ஒரு அழகான சந்திப்பாக அந்த சந்திப்பு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய குற்றச்சாட்டை நம்ம வீடியோக்களை வச்சோம்ல, முன்னாள் முதலமைச்சர் இப்படி நடந்துக்கிறாரு, ஆக்டர் விஜய் அவர்களை அட்டாக் பண்ணி போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னோம்ல. அந்த சந்திப்புக்கு அப்புறம் பாருங்களேன், அவர் டிவிகே விஜய் அப்படிங்கிற அந்த ஐடியா டேக் பண்ணி போட்டார். அவ்வளோதான். இதுக்கு தான் இந்த மாண்பை நம்ம ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வரும்போது அவங்க
அவங்க மூத்த அரசியல்வாதியாக இருக்கிற அவங்களும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்திருக்காங்க. பார்க்கவே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கருத்துக்கள் மட்டும்தான் இங்கே பிரச்சனையை தவிர மனிதர்களுக்கு மனிதர் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அந்த விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வைகோ அவர்களை போய் மீட் பண்ணும்போதெல்லாம் ஒரு கிளாசிக்கான விஷயம், அவர் வீட்டுக்கு வெளியே வந்தே தலைவர் விஜய் அவர்களை கூப்பிட்டு போய் உள்ளே வந்து அழைச்சிட்டு போனாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கெங்கெல்லாம் ஓட்டு வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா? வைகோ அவர்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட நமக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் அத்தனையுமே நடக்கும்போது ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு கொடுத்தாங்கிற வீடியோலாம் நான் சைடில் போடுறேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வைகோ அவர்கள் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்க. வெளியே வந்து அண்ணா அவர்கள் இதை பண்ணாங்க, அதுக்கப்புறம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்கிறாங்க. வெளியே வந்து அதாவது உள்ளே கூட்டு போய் வெளியே வர்றது 2 இடத்துலையுமே பக்கத்தில் இருந்து அவரை வந்து வழி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கிளம்பி போனார். சரி, இதோட முடிச்சிருவார் அப்படின்னு நினச்சா டக்குன்னு பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வீட்டுக்கு போனாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவரை வரவேற்று வாசலில் வந்து வரவேற்று உள்ளே கூட்டு போய் அவர் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே அறிமுகப்படுத்தி அங்கேயும் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சந்திப்பு நடந்து முடிஞ்சிச்சு. இந்த சந்திப்புக்கெல்லாம் அப்புறம் நான் அண்ணன் சீமான் அவர்கள் விஷயத்துக்கு வரேன். சீமான் அவர்கள் விஜய் அண்ணா வரப்போறார் அப்படிங்கிற செய்தி கிடைச்சோன்னா வாசலில் நின்று காத்திருந்து விஜய் அண்ணா வந்தோன்னா வாசல்லேருந்து உள்ளே கூட்டு போய் அவரை வரவேற்று அவருக்கு வந்து அந்த பூக்கொத்து கொடுத்து, சீமான் அண்ணா பொறுத்தவரை என்றைக்குமே சால்வை வாங்கவே மாட்டாருங்க. சால்வை அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிடுவார். சால்வைக்கு பதிலாக புத்தகம் கொடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாப்புல. ஆனால் இந்த வாட்டி விஜய் அண்ணா மரியாதையாக சால்வை போடும்போது சால்வை வேணாம் அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லைங்க. சால்வையை வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்தினார். சாட்டை துரைமுருகன் எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் சென்னையில் இல்லை போல இந்த நிகழ்வு நடக்கும்போது இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மூமெண்ட் அங்கே கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து எந்த அரசியல் தலைவரும் குறிப்பாக சொல்லப்போனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வெளிப்படையாக வந்து அறிக்கை வெளியிட்டு இப்படி ஒரு சூப்பருங்க இது நல்ல விஷயங்கள்னு சொல்லி திருமுருகன் காந்தியில் ஆரம்பித்து எல்லா அரசியல் தலைவருமே தலைவர் விஜய் அவர்களோட இந்த மூவை வரவேற்கிறாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது எப்போதுமே எப்படி இருக்குன்னா அப்போ பழசெல்லாம் மறந்துடுவாங்களா, இனிமேல் விமர்சிக்க மாட்டாங்களா அப்படிலாம் சொல்லி கேட்டிங்கன்னா அரசியல் இப்போ எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா நமக்கு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ண ஓட்டம் நமக்கு இருந்தால் இங்கே வந்து நம்ம எப்படி இந்த விளையாட்டை விளையாடணும்னா இமேஜ் இருக்குல்ல, நம்ம இமேஜை தற்காத்துக்கணும். அடுத்தவங்க நம்ம ஆப்போசிட்டாக யாரை நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோமோ அவங்க இமேஜை உடைக்கணும், இமேஜை ஏற்றணும். இதுதான் அரசியலாக இருக்குது. இந்த அரசியல் விளையாட்டுக்குள்ளே நீ இப்படி பேசிட்ட, நீ இந்த மாதிரி சொல்லிட்டா, நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன், நீ இந்த மாதிரி சொல்லிட்ட அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்குன்னு இவங்க அத்தனை பேருக்குமே புரியுங்க இந்த விஷயம். இது வந்து முழுக்க நம்ம அரசியலுக்காண்டி தான் இந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று, இவங்க உண்மையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களா பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களா அந்த இமேஜ் கேமில் அப்படிங்கிறத பொதுமக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு அவங்க தான் ஓட்டு போட்டு தீர்ப்பு எழுதுறாங்க. நீங்கள் எப்படி வேணால் விளையாடலாம், விளையாட்டு சரியாக இருக்கா நேர்மையாக இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் அத்தனையுமே பொதுமக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது நான் யதார்த்தமாக சொல்லிடுறேன். இந்த விளையாட்டு இப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த விளையாடுறவங்க அத்தனை பேரும் தப்பானவங்கன்னு கிடையாது. இந்த விளையாட்டில் கருத்துக்கள் அத்தனையுமே மாறி வருமே தவிர மனிதர்கள் என்றைக்குமே இப்போ நான் ஏன் அண்ணன் சீமான் சொல்கிறேன், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் சொல்கிறேன், வைகோ அவர்கள் ஏன் சொல்கிறேன், ஏன்னா இவங்களாம் என்னோட வயசில் மூத்தவங்க பெரியவங்க. இவங்களோட கருத்துக்கு தான் நான் பதில் கருத்து வைக்கிறேன் தவிர இவங்களை எதிர்க்கிறது என் தலைவனை எப்படி பேசினேன் அப்படி பேசினேன் அப்படிங்கிற இந்த டோனில் நான் பேசினேன்னா என்னுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த டோன் நிச்சயமாக பிடிக்காது, எனக்கு வரவும் வராது. என்னுடைய தலைவர் எனக்கு அந்த அரசியலை சொல்லியே கொடுக்கல. அதான் யதார்த்தமான உண்மை. ஓவரால் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் ஆரம்பித்து பல்வேறு விதமான விஷயத்தை நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏன் சந்திக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களையும் சந்திக்கலை. ஏன்னா அவர் வந்து டெல்லியில் இருக்கார், கம்யூனிஸ்டுகளை போய் பார்த்துட்டாரு. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா பெரியார் திடல் போயிட்டு திக தலைவராக இருக்கக்கூடிய வீரமணி அவர்களை பார்த்துட்டாங்க. டெல்லியிலேருந்து வந்த பிறகு நிச்சயமாக திருமாவளவன் அவர்களையும் கண்டிப்பாக பார்ப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரனாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும். இப்போ நயினா நாகேந்திரன் வெளியே இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல அவர் வந்து கட்சி இவர் கண்ட்ரோல்லையா அவர் கண்ட்ரோல்லையா அப்படிங்கிற பஞ்சாயத்து போகும்போது பார்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம். சரியான சுச்சுவேஷன் அமையாமல் இருக்கும். அந்த சுச்சுவேஷன் அமைஞ்ச பிறகு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் கண்டிப்பாக பார்ப்பார். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா டெல்லி விசிட்டும் நம்மளுடைய முதலமைச்சர் போகிறாங்க, மோடி அவர்களை பார்க்க போகிறாங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பார்க்க போகிறாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்க போகிறாங்க, அதுக்கப்புறம் சோனியா காந்தி அவர்களையும் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ராமதாஸ் அவர்களையும் நிச்சயமாக, ஏன்னா இந்த தமிழக அரசியல் களத்தில் ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களையும் நிச்சயமாக பார்ப்பாங்க. எல்லாரையும் பார்க்குறது தான் அவரோட பிளானு. எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணிட முடியாதுல்ல, ஏன்னா எல்லா தலைவர்களோட நேரத்தையும் நம்ம பார்க்கணும்ல. அதுக்கேற்றபடி கூடிய விரைவில் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா தலைவருமே போய் சந்திச்சிருவார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் கமலஹாசன் அவர்களுக்கும் நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தோன்னே எல்லா தலைவரும் போய் மீட் பண்ணிட்டு வந்தார். ஆனால் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு முதலமைச்சராகி எல்லாருமே மீட் பண்ணிட்டு வரார். ஏன்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் இந்த வித்தியாசம்
வித்தியாசத்தை நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமலஹாசன் அவர்களையும் மீட் பண்ணுவார். ஓவரால் பார்க்கும்போது ஒரு சட்ட ஒழுங்கு, ஒரு அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம், இனிமே அவங்க சைட்லேருந்து நம்மளை விமர்சனம் வைக்கிறது, நம்ம சைட்லேருந்து அவங்கள விமர்சனம் வைக்கிறது எல்லாமே நாகரிகமாக இருக்கும். அந்த நாகரிகம் தான் அந்த மண்ணுக்கு தேவைப்படுது. நடுவில் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அது உருவாக்குறதுக்கான ஒரு விதையை மீண்டும் தலைவர் விஜய் அவர்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.